1 கப் ரவை இருந்தா போதும். சூப்பரான டிஃபன் செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் 5 நிமிஷத்துல. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். செய்யற நேரமும் ரொம்ப கம்மி தான். அதேபோல பசங்களுக்கு இது மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடுறதுக்கு அடம் பிடிக்கவே மாட்டாங்க. ஈவினிங் டைம்ல ஸ்நாக்கா கூட இது பசங்களுக்கு நீங்க ரெடி பண்ணி குடுக்கலாம். மாவு இல்லாத நேரத்துல வீட்ல என்ன டிஃபன் செய்யறதுன்னு யோசனையா இருந்ததுன்னா, ரவை இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த டிஃபன செஞ்சு குடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதேபோல அதேபோல இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா, நீங்க பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸா கூட பேக் பண்ணி குடுக்கலாம். அப்படி இல்லன்னா, ஸ்நாக்கா கூட நீங்க பேக் பண்ணி குடுக்கலாம். இப்ப வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு தோசைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. மெஷரிங் கப்பால 1 கப் வந்து நான் ரவை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. அதே கப்பால 1 கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட அரிசி மாவு இல்ல அப்படின்னா, அதுக்கு பதிலா பச்சரிசி வந்து 1 கப் எடுத்து ஊற வச்சு, அதோட சேர்த்து அரைச்சுக்கங்க. ரவை கூட சேர்த்து அரைச்சுக்கங்க. இப்ப 1/4 கப் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். பச்சரிசி ஊற வச்சீங்கன்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கங்க. இப்போ 1 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து அதிகமா சேர்த்துற வேணாம். கம்மியாவே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஸ்பூன வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. ஏன்னா ரவை போய் அடியில தங்கிக்கும். நல்லா கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. ஓரளவுக்கு திக்கா தான் அரைக்கணும். அதனால நல்லா நைஸா அரைச்சுட்டு வந்துருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் அரைச்சுட்டு வந்துட்டேன். இப்ப இத வந்து பவுலுக்கு மாத்திக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா, ரவை சேர்த்துக்கங்க. இப்ப நான் கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்களும் ரெடி பண்ணிக்கங்க. அதாவது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சுக்கங்க. இத வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வைக்கும்போது, மாவு இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்ப இது வந்து ஊறட்டும். நம்ம அதுக்குள்ள சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ற நேரம் மட்டும் அந்த மாவு புளிச்சா போதும். ரொம்ப அதிகம் டைமுக்கு அத புளிக்க வைக்க தேவையில்ல. இப்ப மாவு நல்லா ஊறட்டும். இங்க வந்து பாத்தீங்கன்னா, சட்னி ரெடி பண்றதுக்கு பேன் ஹீட் பண்ணி அதுல ஒரு 2, 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு 6, 7 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு 2 வெங்காயம் சேர்த்திருக்கேன். பெரிய வெங்காயம். அது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். அதே போல வெங்காயத்தோட கலர் வந்து மாறக்கூடாது. கலர் மாறிடுச்சு அப்படின்னா, சட்னியோட கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். இப்ப பாருங்க, இந்த பக்குவத்துக்கு நீங்களும் வதக்கிக்கணும். கண்ணாடி பதம்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கங்க. இப்ப ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க. நான் வந்து புளி சேர்க்கல. உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பமா இருந்தா சின்னதா புளி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கங்க. அந்த சூட்டுலயே வதக்குனீங்கன்னா போதும். ஒரு 10, 20 செகண்ட் வதக்குங்க. ரொம்ப அதிக டைம் வதக்க வேணாம். நான் வந்து வெறும் தேங்காய் மட்டும் தாங்க சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமா இருந்தா வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இது போல கூட நீங்க சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்து செஞ்சாலும் நல்லாருக்கும். அப்படி இல்லன்னா, ரொம்ப சிம்பிளா இருந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா, இந்த சட்னி ரெடி பண்ணிக்கங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கங்க. மாத்திட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு, எப்பொழுதும் போல தேங்காய் சட்னி அரைப்பீங்க பாருங்க, அதே போல அரைச்சுட்டு வந்துருங்க. இப்ப அரைச்சுட்டு வந்துட்டேன். பவுலுக்கு மாத்திக்கலாம். சட்னி வந்து உங்களுக்கு எந்த திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்தி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் இந்த திக்னஸே போதுன்றதால தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கல. இப்ப உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு சின்னதா தாளிப்பு தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையுமே தாளிச்சு சட்னியில சேர்த்துக்கங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி புளி சேர்க்க விருப்பமா இருந்தா, வெங்காயம் சேர்க்கும் போதே புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. சட்னி அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சட்னி வேற லெவல்ல இருந்தது. அதனால கண்டிப்பா இந்த சட்னிய ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒருத்தர் இருக்கட்டும். இந்த சைடு நம்ம அரைச்சு வச்சிருந்த ரவை அரிசி மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஊறுனதுக்கு அப்புறம் மாவு கொஞ்சம் திக்காயிடும். திக்காயிடுச்சுன்றதுக்காக தண்ணி ஊத்த வேணாம். இந்த திக்னஸ்லயே இருக்கட்டும். கரெக்ட்டா இருக்கும். இப்ப இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு ஒண்ணு தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க.
சீரகத்தை வந்து கருக விட்டுறாதீங்க. அதே போல் சீரகம் மட்டும் தான் சேர்க்கணும். சீரகத்துக்கு பதிலாக சோம்பெல்லாம் சேர்க்கக்கூடாது. பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான். விருப்பமாக இருந்தால் சேருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் வெங்காயம் சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயம் சேர்க்கல. இப்போ இந்த தாளிப்பு வந்து மாவில் சேர்த்துக்கலாம். சூடாகவே சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ தாளிப்பு வந்து சேர்த்தாச்சு. இதில் வந்து 3/4 கப் வந்து தேங்காய் துருவல் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் வந்து சேர்த்து செய்யுங்க, ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான். விருப்பமாக இருந்தால் சேருங்க, இல்லைன்னா தேங்காய் துருவல் இல்லாமல் கூட இதை செய்யலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக ரவை சேர்த்து கலந்துக்கோங்க. அதே போல் ரொம்ப திக் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் மாவை கரெக்டான பக்குவத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நான் வந்து தோசைக்கல்ல தான் இந்த தோசை ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் தோசைக்கல்லுக்கு பதிலாக ஆப்பக்கடாயிலையும் ரெடி பண்ணிக்கலாம், அல்லது அலுமினிய கடாய் வந்து குழிக்கடாய், எந்த குழிக்கடாய் இருந்தாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பன் தோசை போல் இந்த தோசைக்கல்லை ஹீட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா 1/2 குழிக்கரண்டி நிறைய சேர்த்துட்டு மாவெல்லாம் திரட்டி விடலை, ஊற்றுனது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து ஒரு மூடி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து பன் தோசை மாதிரி ரெடி பண்ணுறதுனால இதை நான் திரட்டி விடலை. இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆப்பக்கடாயில் கூட இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடையும் குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டேன். இந்த சைடு திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா குக் பண்ணிக்கலாம். வெளியில நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த தோசையை வந்து மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்க. மேலே வந்து நான் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வெளியில் எடுத்துக்கிறேன் தோசையை. இதுக்கு வந்து நீங்கள் தக்காளி சட்னி வச்சு கொடுத்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வெறும் தோசையவே சாப்பிட்லாம். பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். எப்பவும் ஒரே மாதிரி டிஃபன் செஞ்சு கொடுக்காம இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க. ஹோட்டலுக்கெலாம் அதிகமாக கூப்பிட மாட்டாங்க. அதே போல் பசங்களுக்கு சட்னி செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் கம்மியாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தோசை. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், வெளியில் முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும். ஃப்ளேவர் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டிஃபன் ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் நிறைய டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். அதே போல் டிஃபன் ரெசிபிஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா. இந்த ரெசிபிஸோட பொருட்களையும் அதோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அனிதா டேஸ்ட் காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.